ஆத்தா சாப்பிட்டுக்கிட்டு மாடியில் இருக்குது. வாங்க, ஆத்தாவுக்காக மாம்பழத்தை நறுக்கி கொண்டுக்கிட்டு போகிறேன். வாங்க போய் கொடுப்போம். மாடிக்கு போகலாமா? ஆத்தடி ஆத்தடி மாடி படிக்கட்டில் ஏறுறது அப்படி ஒரு இதாக இருக்குது பார்த்துக்கோங்க. உடம்பு வேற வெயிட்டு போட்டுக்கிட்டே போனால் ஒரு அளவு தானே எதாக இருந்தாலும். வேலை தான் பார்க்குறேன், ஆனாலும் இப்படி வெயிட்டு கூடுதே. என்னத்தான் சொல்லுது? ஆத்தா தூங்கிட்டியா? நிஜம் வருத்தா? சோத்தை திண்டு விட்டு ஆத்தா தூங்கிருச்சு. என்ன ஆத்தா தூங்கிட்ட? போனோட வரேன். கையை பைய போகுது. இந்தாத்தா எந்திரி. மாம்பழம் சாப்பிட்டு தும்பன்னு வந்தேன். எந்திரி. ஆத்தா கொஞ்சம் கச்சக்கு மிச்சக்குன்னு இருக்கு. நல்லா செல்லப்படுமா? ஆத்தா அடிந்தா. ஐயோ ஓடுதே 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 ஓடுதே. ஓடாத. ஆத்தாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் சேர்த்து. இம்புட்டு மாம்பழம் மாடலாம் நினைக்கக்கூடாது. மாம்பழம் எம்புட்டாக இருந்தாலும் தும்போம், அது என்னன்றே தெரியாது. எம்புட்டு கொடுத்தாலும் சரி. ஆத்தாவுக்கு 2 தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டு பாம்பு எடுத்துருச்சு. எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டு அவங்க வயிற்று பசியெல்லாம் அமர்த்திட்டு மாடிக்கு வந்தாச்சுத்தே. நல்லா இருக்கு. இதான் கஞ்சி கிஞ்சிக்கெலாம் நல்லா இருக்குமா? அந்த குண்டு பழத்தை விட இதான் நல்லாயிருக்கும். என்னம்மா நல்லா இனிக்குது. ஈனா ஒரு பொம்பளை இருந்துக்கிட்டு சப்பக்கொட்டி திங்கிற சச்சக்குண்டு அப்படி அதும்பாக அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிறாங்க கமாண்டில். கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தா அந்த மைக் சவுண்டில் அப்படி தான் சப்பக்குன்னு கேட்கும். வேலாவது வந்தோடனே எனக்கு தும்போமுடு வருது. திங்க நினைவு இருக்குது, திங்கிறதுக்கு முடியல. ஆய் கச்சு கிடக்கு. வேலையை பார்த்துட்டு முடியல. திங்க நினைவு வருது, எனக்கு தும்போமுடு. அதே 2 மாம்பழத்தில் இருந்தால் நான் தும்போம். ஆய் நல்லா மாம்பழம்னா அதான் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். 5 கிலோ மாம்பழம்டா அந்த நாயிலிருந்து இந்த நாள் வரைக்கும். கரும்பு வந்து கரும்புன்னு பார்த்தா அப்போ வாங்கிட்டு வந்துடும். எனக்கு பிள்ளையாருக்கெல்லாம் பாருங்க. அப்பு வாங்கிட்டு வருங்க. அப்பு 2 கிலோ மாம்பழமாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் திண்டுட்டு பேசான்னு படுத்துறேன். ஜோராதிங்கம்மா. அம்புட்டு பிடிக்கும் மாம்பழம். உங்களுக்கெல்லாம் எம்புட்டு பிடிக்கும்? எம்புட்டு பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. இதை மட்டுமே சாப்பிட்டு தின்னுட்டு சாப்பிடாமலாம் எத்தனை நாளாக தூங்கியிருக்கேன். அதில் வேலை அதோட தோசை இல்லை, திங்க முடியாது. 2 வடையை திங்க, அப்படி மாம்பழத்தை திங்க, அப்படியே திங்கிடுவேன். அடித்து போட்டாமல் தூக்குறோம். என்னம்மா யாரோ 10 கம்பு எடுத்துகிட்டு வந்து வத்தக்கு அடித்தது மாதிரியே இருக்கான். தின்னொருத்தோம் இந்த அக்கோல் கொட்டையை விட்டுரு. இந்த பழம் இது வேறு பழம். 2 பழம் நறுக்கினேன். இந்த பழம் தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். கஞ்சிட்டு அப்படி இருக்கும். கமாண்டு இன்னைக்கு தான் கொண்டு போனேன். நீ எங்கே மஞ்சனை வச்சா எங்கே எடுத்துகிட்டு போகிற? பாவக்காய் வச்சுக்க ரசம் வச்சு ஓட்டுற. இன்னும் வந்து மாம்பழம் இருந்தால் போதும் எனக்கு. வெயிலுக்கு கஞ்சி தான் நல்லது. அது என்ன தேவையில்லை. அது 200 கொடுத்தாப்பிலையா கொத்தனாரு? ஆய் போய் சொல்லாதா? கொடுத்துட்டாப்பிலையா? அப்படியா? மறுபடியும் வந்தா இப்போ நல்ல மனுஷன் இருக்காப்பிலையா? வீடு கட்டினவரா? கொத்தனார் கொடுக்கல பத்தியா? நான் கேட்கலாம்னு நினச்சேன். இந்த வாரம் வந்தாப்புல கேட்கக்கூடாதா? ஏன் அம்மாவை நாளைக்கு வேலை வைக்க வர சொல்லித்தாண்டு கடைக்கு வந்தாப்புல நான் சொல்லலாம்னு நினச்சேன். ஒரு வீடு கட்டினவங்க ஒரு வீடை கட்டிட்டு ஒரு வீட்டை முழுசாக கட்டி கொடுக்க வரைக்கும் நின்று நான் வேலை பார்க்குறாங்க. நல்லபடி நம்ம வீட்டை கட்டி கொடுத்தாங்கன்ட்டு அவங்க ஒரு பிரியப்பட்டு ஒரு சேலையும் ஒரு 200 ரூபாயும் கொடுத்துருங்க. அந்த சித்தாள் வேலை பார்த்தவங்களுக்கு கொடுத்தா அதை கொடுக்க வேணாமா? அப்படி சேலையை மட்டும் கொடுத்துட்டு அந்த காசை கொடுக்கலாம்லான்னு கேட்போம்ல நினச்சேன். அப்புறம் நீ சத்தம் போட்டு பேச இருந்துட்டேன்.
ஆ கேட்குறோம். பாவம் அந்த வீட்டுக்காரவுக நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்தாங்கன்ட்டு ஒரு சன்மானமாக கொடுத்தத அதையும் அமுக்கிறத பாருவேன். அப்படியா இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு அவர் மறுபடியும் வந்து உங்களுக்கு காசு கொடுக்கலையாமா இந்தாங்கம்மான்னு கொடுத்துட்டாரா. நல்ல மனுஷன் வீட்டுக்காரரே வந்து ஹவுஸ் ஓனரு. என்னத்தா எதுக்கு ஊக்கப்புறம் வாங்குறீங்க திருப்பி கொடுக்குறீல்ல. அண்ணன் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஊக்க வாங்கின மாதிரி திருப்பி கொடுக்கணும். சேலை கட்டுறதுக்கு நான் யார்ட்டையாவது ஊக்கு இருக்காக்கா ஏக்கா ஊக்கு கொத்து கொத்தா ஊக்கும் கேர்பண்ணு மட்டும் என்னண்டே இல்லை. வாங்கி கூட காணாம போகுது. சாப்பிட்டியா? அவங்க இன்ன வரைக்கும் சாப்பிடலண்டே என்ன விட்டுருவாங்களாம். எல்லோரும் தோசை விட்டு சாப்பிட்டாங்க. சிம்மப்பா தூங்கிட்டாரு. நீங்கள் மாடியில் தூங்கிட்டேன். இப்படி பலாப்பழத்தை இந்த மாம்பழத்தை அறுத்துட்டு வரக்குலாம் தூங்கிட்டேன். பலாக்கொட்டையை அவிச்சின்னா நல்லா இருக்கும். ஆமாம்மா அதை அவிச்சு கொட்டி அவிச்சு போட்டு வருவேன். சென்றுலாமா நினச்சா மணி இப்போவே ஆயிடுச்சு. ஒரு செட்டில் ஆகி இன்னமே இப்போ நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. இந்த வீடு கட்டின மனுஷன் மறுபடி வந்து வச்சுக்கங்க 200 கொடுத்துருக்காருன்னா பரவாயில்ல. கொடுக்கலன்ட்டாப்புல இல்லை நம்மகிட்ட 200 கொடுக்கல. சேலை தான் கொடுத்தாங்கன்ட்டாப்புல இல்லை. அவங்களுக்கு எப்படி கொடுத்துச்சா? நம்ம கடையில் வந்து சொன்னார்ல, ஏம்மா உங்களுக்கு சேலையும் காசும் கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டார கொத்தனாருன்னு கேட்டார். எப்போ சோழியாருக்காக தந்துருவா அப்படின்னு நீ சொன்னேன். அப்புறம் மறுபடியும் கேட்டால் எனக்கு சேலை தான் கொடுத்தாக காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது சும்மா போய் தானே. அப்புறம் மறுபடியும் ஓனரோட பேசிட்டப்பலையா வந்து சொன்னால் கேட்டாப்பிலையா மறுபடியும் ஓனரு ஹவுஸ் ஓனரு சும்மா சொல்லு கொத்தனார் வாத்துருவான்னு பயந்துட்டு கிடப்பேன். மாம்பழம் திங்கிறதுல கிளம்பிடுச்சு எங்கள் ஆத்தா கஷ்டப்பட்டு உழைக்குது. அதுக்கு சன்மானமாக கொடுக்குறத மனசார கொடுத்தாருக்கு. அப்படி யோசிக்கிறாங்கத்தா நாட்டில் இப்படிலாம் இருந்து என்ன கோட்டையை கட்டப்புறம். ஆனாலும் எங்கள் ஆத்தா கேட்க விடாது. நான் கேட்டுருவேன் என்ன இப்படி இது பண்ணிட்டு இல்லாமல் நான் கேட்டு போயிருவேன் படக்குண்டு. எங்கள் ஆத்தா என்னை கேட்க விடாது. சும்மா இருத்தே போயிட்டு போகுது 200 இந்த சேலை என்ன பெருசா அப்படின்ட்டு இருந்தாலும் சங்கட்டம் என்னவா அவங்களா பார்த்து கொடுக்கணும். என்ன கொடுக்கலன்னா போயிட்டு போகுது அப்படின்ட்டு என்ன பெத்தா ஆத்தா என்னத்தையோ வாங்க பொழப்புன்னு பொழைச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு குடும்பம் உண்டு காட்டிக்கிட்டு மக்கட்டை பூரா காட்டிக்கிட்டு திருறோம். இதில் நாகரிகமானவுக வசதியானவுக வேறு வேறு வெளியூரில் இருக்கிறவங்க டவுனுக்காட்டில் எங்கள் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க படித்தவங்க அப்படி பல வாக்கில் மக்களை பார்க்குறிய. எங்களோட நடவடிக்கையெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். என்னந்த பொம்பளைய காட்டுவாசி பொம்பளைய மாதிரி மண்டையும் வச்சுக்கிட்டு என்னத்தையும் மாம்பழத்தை தின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னு என்ன நினைக்காதுங்க. நம்ம கிராமத்தில் பிறந்ததுல கண்டு அது வாட்டில் மாம்பழத்தை மூடுகிட்ட மாம்பழம் இருக்காத்தா சாப்பிட்றாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி நினைப்பாங்களா? நாகரிகமாக சாப்பிடுங்க. பச்சக்குன்னு சோத்து திங்கிற பிள்ளைகிட்ட இருந்து பரங்கி திங்கிற அப்படின்லாம் போடுறாங்களா? அதை வச்சுதான் நான் சொல்கிறேன். என்னையெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆத்தா அப்படி திங்குது பாகராக தந்து அப்படியே நினைப்பாங்க மக்கா. நீங்கள் நல்லா சாப்பிட்டு படுங்கத்தேன். இப்போத்தான் 2 மாம்பழம் திண்டேன் 2 தோசை திண்டேன். அப்படித்தான் முடிஞ்சு வச்சுட்டேன். இன்னும் வெளியே வச்சு வேலைக்கு ஓடணும். காலையில் தெரிஞ்சது வேலைக்கு ஓடணும். என்னுடைய இடத்தை கொஞ்சம் நினைக்க அரைஞ்சிட்டு போவோம். ஏட்டா ஒன்றே மாதிரியே இது கொத்தனார் இது இந்த வேலை பார்க்குற ஒருத்தவங்க. நானும் சித்தாள் வேலை தான் பார்க்குறேன்னு கம்மான வேண்டி தான் பாவம். நம்மளை மாதிரி இருக்கிற மனசில் இருக்க கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். நம்மளோட பழக்க வழக்கம் என்னவோ அப்படித்தானே வாழ்வோம். திடீர்னு ஒன்று மாற்றிக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன நம்மளை மாதிரி மக்கா ஊரை மதுரையில் இருக்கிற மக்கா ஊரை அப்படித்தான் நம்மளை மாதிரி அக்கா வெட்டி அக்கா. மதுரையை பொறுத்தளவில் யாரும் வசதியானவங்க இருக்காலும் இல்லையது இல்லை. ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் ரொம்ப இருக்கும். என்னைய மாதிரி கஷ்டப்படுற மக்கள் தான் மதுரையில் அதிகமாக. எல்லோரும் உனக்கு பாராட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு அக்காவுக்கு சோடா வாங்கி கொடுத்த முடியல அன்றைக்கி ஒரு கதையில் அடிச்சு போட்டாங்கன்னு சொன்னேன். மறந்துட்டியாம்மா? ஆமாம் அந்த பிள்ளைய ஆத்தா அப்படி 50 பேரும் ஆத்தா நீ நல்லா இருக்கணும் தானே உனக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்களா? அதே மாதிரி நெசத்துக்கேத்தேன் கண்ணால் பார்க்குறேன் அடிக்கையில். அப்போ நம்ம வாங்கி கொடுக்காம இருக்கலாமா? அதுக்கு பார்த்துட்டு சொல்லியிருக்குங்க இந்த ஆத்தா அப்படி வாங்கி கொடுத்துருக்கோம். நான் நெசத்துக்கே ஓடி போய் தண்ணி இல்லை பக்கத்தில். தண்ணி போய் கடையில் கேட்டால் கொடுப்பாங்களா? காசை கொடுத்து வாங்கிடுவோம். சோடா வாங்கி இந்த தண்ணி குடிச்சிட்டு கும்பிடுச்சு நல்லா இருப்பத்தேன். அதே இப்போ பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கம்மா நீங்கள் உங்களுக்கு இறக்க மனசு இருக்கும்லன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க.
கும்பிடுச்சு அந்த பிள்ளை. நான் நினச்சிக்கிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை என் மக்களை பொம்பளை பிள்ளையில இப்படி போதையை போட்டு இப்படி இந்த பயலுக இப்படி பண்ணுறாங்களே, நல்லா கறி எடுக்கணும், புளி எடுக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், நல்லா கலங்கமுத்து நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷம் வாழ்ந்துட்டு சந்தோஷம் போகணும்னு நினைக்கிறது இல்லையே பிள்ளைய. இந்த பயலுக இப்படி இருக்காங்களேன்னு அவங்களையும் நொந்துட்டு பிள்ளைக்கு வாங்கி ஆம்பளை பிள்ளை வரல சந்தோஷப்படுறியா வருத்தப்படுறியா? அதெல்லாம் வருத்த ஆம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை பொண்டாட்டி பிள்ளைய வீட்டுக்கு போய் வாங்கிக்கிட்டேன். ஆம்பளை பிள்ளைலாம் தேவையில்லை. ஆம்பளை பிள்ளை வந்துட்டா அது மருமகன்டா மருமகனே அது. ஆனால் மருமகளாக இருந்தாலும் மக மாதிரி ஆகுமா? அப்புறம் எதுக்கு ரெண்டாவது மானத்து பூஜை குணாவை பறையில் மயன்னு கிடந்தீங்க? அப்போ குருசியம் பார்த்து கிடந்தீங்க, என்னத்தையும் பார்த்து கிடந்து வேணும். பொம்பளை பிள்ளை பெற்றுட்டா ஆம்பளை பிள்ளை வராமல் இருந்தா என்ன செய்யறது? பொம்பளை பிள்ளை தான் நல்லதுன்னு சொல்கிறது, அது உலக சாகசம். என்னத்தை தான் இருந்துட்டாலும் ஒரு ஆம்பளை பிள்ளைண்டா அது ஒரு மாதிரி என்ன பெற்றுட்டான். நீ உனக்கு ஆம்பளை பிள்ளை இருந்த கவலைண்டா நான் கவலைண்டா சொல்ல முடியும்? ஏதோ ஒரு பிள்ளை ஆத்தா போட்டு உடச்சிச்சு தேங்காய நட்ட நடுதான். என்ன செய்யறது? இருந்தது லாபம் கிடச்சது, லாபம் கொண்டு போக முடியுதேன். அம்மா குழந்தை இல்லாமல் எத்தனையோ மக்கா சொல்லி கிடக்காங்க. நான் 14 வருஷம் உன்னை வயசு கொண்டப்பட்டு உணவை பருவேண்டா கண்டேன். கடவுள் இருக்கு பெத்தேன். இப்போ அந்த மழை போய் ஒரு முகத்தை பார்த்துட்டு அந்த பெத்திய சத்தை போய் பார்த்துட்டு அந்த இனியா கண்ட சத்தை கொஞ்சிட்டு அப்புறம் இங்கே ஓடி இந்த பிள்ளைகளை கொஞ்சிட்டு இப்படி திரிகிறேன் மானை கொஞ்சிட்டு அப்படி என்னமோ கொஞ்சம் நாளைக்கு மக்க மரட்டை ஆடிட்டு போக முடியும். ஐயோ ஒரு 4 நாள் இருந்தாலும் எனக்கு இங்கே பேரம்பேத்தி நடந்து வந்துருக்கு. எல்லோரும் அவாவா போட்டு எங்கிட்ட போயிடுறாளுங்க. அப்படி எனக்கு இருக்க மனசு வரலத்தே. இல்லாட்டா என் புருஷன் கட்டி வச்ச வீட்டில் நான் பாட்டில் அவனுக்குள்ளே இருந்துருவேன். எனக்கு இருக்க மனசு இல்லாமத்தே மக்களோட வந்து இருக்கேன். இனிமேல் நம்மளுக்கு என்ன பிள்ளைகளோட இருப்போம் அப்படின்ட்டு. என்னை சின்ன வயசுல கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டியில உன் கூடயே நான் இருந்ததே இல்லை. ஆமாம், அதுக்கு தான் இப்போ என் கூடயே இருமான்னு பண்ணி விட்டாவோட வந்துட்டேன். வந்து இப்போ மக்களோட இருக்கேன். இருந்துக்கிட்டு சும்மா என்னத்தை இருந்துக்கிட்டு அப்படியே மாம்பழத்தை திண்டுக்கிட்டு அப்படியே காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு ஒரு நேரத்துக்கு என்னைய கொடன்னு குடஞ்சிக்கிட்டு அடியே இந்த பாத்திரத்தை கிடக்கே இந்த துணி கிடக்கே அப்படின்னு பாத்திரம் விளக்கிட்டே பாத்திரம் விளக்கிட்டேன்னு துணியை மடிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிது. அதுட்டு போய் அது அப்படித்தான் பாத்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்கு. நான் வர்ற நேரம் இப்போ தான் நான் சட்டியில் பிறந்து போகுது. ஓண்டு வந்தா நீனு அப்படித்தான் இருக்க. ஏமா நான் வந்து கடையை போட்டு வந்து தானே பார்க்க முடியும். நீனாலும் கடை ஓடுறவா ஒன்றையும் சொல்ல முடியாது. அது சும்மா வெட்டியாக போன நோண்டிக்கிட்டு அது இருக்கு. அதுக்கு போனால் அதுக்கு மண்டை வழியே நம்மளுக்கு இந்த கை ஊற கடுக்கு வீங்கின மாதிரி இருக்குமா? வீங்கின மாதிரி தான் இருக்குது. இந்த அப்படியே தூக்குறது கொள்றது கை வலிக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உழைச்சிட்டு இந்த டைம் இந்த கடை உடனே கட்டி முடிக்கணும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சத்தை உழைச்சிட்டு காதை இனி அவள் காதை கொஞ்சிட்டு அப்படியே விட்டுரு. அண்ணன் பாப்பா விவசாய வேலை பார்த்துட்டு பேசுன கம்முண்டு. ஏன் தம்பி மாதிரி பார்க்குறானா, அண்ணன் பார்க்குறானா, தம்பி பார்க்குறானா, ஏன் பெத்த மையம் இருக்கானா, நானா உழைச்சி நானா என் மக்களை இருக்கிறது. என்ன செய்யறது? கவலைப்படாதே ஆத்தா, எல்லாம் நல்லபடியாக சொல்கிறாளுங்க. நான் இருக்க மாட்டேன். ஒரு காற்று வரல என்னம்மா? காற்றுங்கிறதே இல்லை. இப்படி மாடியில் வந்து கிடக்கும் தாய் மகளை வானம் என்னதான் வானம் அப்படியோ இங்கேருந்து எரி கல்லை விட்டு மேலே விழுந்துருமோ திரும்ப. அது வந்து சித்திரையில் உருவத்தான் செய்யும். அக்கனை நட்சத்திரம் வருதோ? ஐயாசி ஆணி ஆடியில் காற்று அலறிது. ஆடியில் காற்று அலறுது. அலற மாட்டாங்க. மாட்டைக்கும் அடுப்பாங்கடையில் நின்று சமைக்க முடியாமல் அடிக்கி கை கால்லாம் வலிக்குதா ஆத்தா? ஆத்தா குறுக்கு வேற வலிக்குதா ஆத்தா? ஆத்தா மழை வந்தால் மழை வந்து வடக்கடையை கெடுக்குதுன்றோம், வெயில் அடித்து கெடுக்குதுன்றோம். அப்போ என்னதான் செய்யு? என்னம்மா இப்படி வலிக்குது? குறுக்கு கடுக்குதம்மா வலிக்குது. நாங்கள் தூங்க போகிற மக்களே, நீங்கள் லைக் போடுங்க. ஆத்தாவும் மகளும் என்னத்தையோ ஊர் உலகத்தில் எல்லாரும் தான் பேசுகிறது மாதிரி உழம்பிக்கிட்டு கிடக்கும். என்னத்தையோ கேட்டுவிட்டு லைக்கை போடுங்க. ஆத்தாக்களை உழைக்கிற ஆத்தாக்க போகிறோம். என்னத்தையோ உழைச்சி விட்டு சோறை திண்டு விட்டு இப்படி பேசிக்கிட்டு திடுறோம். நாங்கள் படுக்க போகிறோம். நீங்கள் லைக்கை போடுங்க. முடியலை, இதுக்கு மேலே பேசலாம். என்னண்டோ வருது.